குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலான்னா டார்க்கான டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டயக்ராம் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருவோம். இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸை யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருக்கணும் ஃபீல்டு லைன்ஸை. அடுத்து டேரக்ஷன் வந்து சேம் டேரக்ஷனில் இருக்கணும். சரியா, எல்லாமே ஒரே டேரக்ஷனில் இருக்கணும். லைன்ஸ் வந்து ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருக்கணும். அப்படின்னா இது வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நான் வந்து ஒரு டைப்போலை இது எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறேன். டைப்போல் அதே தான் -q to +q செப்பரேட் பை த டிஸ்டன்ஸ் 2a. டைப்போல் எடுத்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சுறேன். இதோட சென்டர் ஆஃப் த டைப்போல் O. இப்போ டைரக்ஷன் ஆஃப் டைப்போல் நமக்கு தெரியும், ஆல்வேஸ் ஃப்ரம் -q to +q. ஸோ டைரக்ஷன் ஆஃப் டைப்போல் இந்த டைரக்ஷனில் இருக்கும். இப்போது ஃபோர்ஸ் பார்க்கலாம். ஃபோர்ஸ் வந்து அலாங் த +qன்றதுனால இட் இஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ +qe, இந்த +qங்கிற சார்ஜில் எக்ஸைட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து எனக்கு அலாங் த டைரக்ஷன் ஆஃப் E இருக்குது. அதே இது இப்போ -qங்கிற சார்ஜ் ஏங்கிற பாயிண்டில் இருக்குது. அந்த ஃபோர்ஸ் வந்து opposite direction of electric field, opposite to direction of electric field இருக்கனால எனக்கு இது லெஃப்ட் சைட் போகுது. ஓகே, இப்போ டைப்போல் வந்து AB, it is placed in the uniform electric field. இந்த ரெண்டு பாயிண்ட் ஆஃப் டைப்போல் எனக்கு ரெண்டு ஃபோர்ஸஸை எக்ஸர்ட் பண்ணுது. ஒன்று F+q, இன்னொன்று F-q. ஃபோர்ஸோட ஃபார்முலா பார்க்கலாம். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு q இன்ட்டு E. ரெண்டுமே வெக்டார் தான். ஃபோர்ஸுங்கிறது வெக்டார் குவான்டிட்டி, எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் குவான்டிட்டி. நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு F/q. இது ரெண்டே கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு QEன்றது இந்த ஃபார்முலா கிடச்சிடும். இப்போ நமக்கு டைப்போல் இருக்கனால ஒரு டைப்போல் மொமெண்ட் ஃபார்முலா பார்ப்போம். q இன்ட்டு 2a. டைரக்ஷன் நமக்கு தெரியும், டைரக்ஷன் ஆஃப் P கேப் தான். இப்போது ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் F+q ஆன் சார்ஜ் +q என்ன அப்படின்னு பார்க்கலான்னா +QE. சரியா, F is equal to QE அப்படிங்கிறனால இது +q into E. ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் -q வந்து -q into E. இப்போ இந்த டோட்டல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் த டைப்போல் அப்படின்னா F+q ப்ளஸ் F-q இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணினா எனக்கு 0 வந்துடும். ஸோ த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த டைப்போல் இஸ் 0. ஆனால் இந்த ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் அ டைப்போல் வந்து ஒரு கப்புள் ஃபார்ம் பண்ணும். அந்த கப்புள் வந்து ஒரு டார்க்கை எக்ஸர்ட் பண்ணும் அப்படிங்கிறான். அதாவது ஒரு டைப்போல் இருக்குது, டைப்போலில் எனக்கு ரெண்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுது, F-q, F+q அப்படின்னா இந்த இடத்துல நெட் ஃபோர்ஸு தான் 0வாக இருக்குமே தவிர இந்த இடத்துல ஒரு டார்க் எக்ஸைட் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கப்புள்ங்கிறது என்னென்னா டூ பேரலல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் இன் மேக்னிடியூட், ஓகே, ஈக்குவல் இன் மேக்னிடியூட் அண்ட் இன் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போது டார்க்கு கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு மெத்தட்ஸை பார்க்குறோம். இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் மெத்தட் ஃபார்முலா என்னது? டார்க் இஸ் ஈக்குவல் டு ஐதர் ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஃபோர்ஸஸாக. ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் எடுத்துக்கோ, ஒன்று -q இன்ட்டு E எடுத்துக்கோ, இல்லை q இன்ட்டு E எடுத்துக்கோ. இப்போ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஃபோர்ஸஸ் அப்படின்னா இது வந்து டைப்போல் இந்த இடத்துல ஃபோர்ஸ் 1, இந்த இடத்துல ஃபோர்ஸ் 2 அப்படின்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ்க்கு இடையில உள்ள பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இதுதான் BC. ஸோ QE இன்ட்டு BC வந்துடும். இது வந்து கிராஸ் ப்ராடக்ட்டு. ஸோ QE கிராஸ் இங்கே sin θ வரும். BC எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இப்போ இந்த ஆங்கிள் θ அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸா. ஸோ BC பை AB வரும். BC பை இந்த டிஸ்டன்ஸ் 2a. இதை ரெண்டே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு BC is equal to 2a sin θ வரும். ஸோ இங்கே QE இன்ட்டு 2a sin θ போடுறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா எழுதுனேன்னா எனக்கு 2QAங்கிறது Pங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண டைப்போல் வேல்யூ P இன்ட்டு E sin θ. இப்போ நமக்கு தெரியும் இது ஒரு மேக்னிடியூடு இன்ட்டு sin θ வந்து அது வந்து கிராஸ் ப்ராடக்டாக தான் இருக்கும்.
ஸோ பி கிராஸ் இ. இப்போ இந்த வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் இன்னு போடுறேன். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப்ன்ற ஃபார்முலா. ஆருங்கிறது டிஸ்டன்ஸு, எஃப்ங்கிறது ஃபோர்ஸு. இதே நம்ம வந்து ரெண்டு டார்க்கை செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டார்க் 1. டார்க் 1ங்கிறது இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். இது வந்து டார்க் 1. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் ஓஏ ஆர் கிராஸ் எஃப் தானே. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் ஓஏ மல்டிப்ளைட் பை இந்த ஃபோர்ஸ். ஓகே, இங்கே ஆர் கிராஸ் எஃப் போடுறேன். இந்த டிஸ்டன்ஸ் ஏ கிராஸை இங்கே மல்டிப்ளைட் பை இது ஃபோர்ஸ். ஓகே, இதை அப்படி இங்கே எழுதுங்க. ஓஏ கிராஸை மைனஸ் கியூ இன்ட்டு இ வெக்டர். இப்போது இது ரெண்டுத்துக்கு மேக்னிட்யூட் எடுத்துகிட்டு இன்ட்டு சைன் தீட்டா போடும். அப்போ இதோட வேல்யூ ஏன்னு தெரியும், இதோட வேல்யூ கியூ இன்ட்டு ஏ, இது வந்து சைன் தீட்டா. இப்போ அதே மாதிரி T2க்கு போட்டோம்னா ஓபி கியூஇ சைன் தீட்டா வரும். ஓபி வேல்யூ நமக்கு தெரியும் ஏ, இது கியூஇ சைன் தீட்டா. ஸோ இந்த ரெண்டு டார்கையும் ஆட் பண்ணேன்னா எனக்கு 2QAE சைன் தீட்டா கிடைக்கும். இந்த வேல்யூ வந்து பின்னு நமக்கு தெரியும். ஸோ பிஇ சைன் தீட்டா. இந்த ரெண்டுத்துக்கு மேக்னிட்யூட் எடுத்தேன்னா பி கிராஸ் இ வெக்டார் ஃபார்முலா கிடைக்கும். ஸோ டார்க்கோட டெரிவேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ டைரக்ஷன் ஆஃப் டார்க் வந்து வீடியோட லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது சைன் தீட்டானா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின் போது எனக்கு டார்க் மேக்ஸிமம் இருக்கும். அண்ட் when தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரின் போது டார்க் மினிமம் இருக்கும். ஏன்னா சைன் தீட்டாவோட மேக்ஸிமம் வேல்யூ 1, மினிமம் வேல்யூ 0. ஓகே, இப்போ நம்ம யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பார்த்துருக்கோம். இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நாட் யூனிஃபார்ம் அப்படின்னு சொன்னால் இல்லை ரெண்டு கண்டிஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒன்று டைபோல் வந்து இட் இஸ் பேரலல் டு இ, தட் இஸ் பியும் இ வெக்டரும் ரெண்டுமே வந்து பேரலாக இருக்கும். அப்போ என்னாகும், இ வெக்டரும் பி வெக்டரும் பேரலாக இருக்கும்போது எனக்கு ரெண்டு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும். இங்கே ஃபோர்ஸு நான் யூனிஃபார்மில் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும், டார்க் 0. ஓகே, அப்போது எஃப் ப்ளஸ் கியூ எக்ஸிஸ்ட் ஆகுது, இங்கே எஃப் மைனஸ் கியூ எக்ஸிஸ்ட் ஆகுது. எனக்கு நெட்டு ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து எல்லாமே வந்து இங்கே பாசிட்டிவாக இருக்கனால எனக்கு நெட்டு ஃபோர்ஸும் சேம் டைரக்ஷன்லேயே வந்துடும். இப்போ டைபோல் வந்து ஆன்டி பேரலல்னு இன்னொரு கண்டிஷன் டிஸ்கஸ் பண்ணுறேன். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டும் டைபோலும் ஆன்டி பேரலாக இருக்குது. இங்கே ரெண்டு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும், எஃப் ப்ளஸ் கியூவும் இருக்கும், எஃப் மைனஸ் கியூவும் இருக்கும். இது ப்ளஸ் கியூ என்ன டைரக்ஷன் மாறி இருக்குனால. ஓகே, இப்போது நெட் ஃபோர்ஸுங்கிறது எனக்கு டைரக்ஷன் ஆஃப் டைபோல் டைரக்ஷனே தான் இங்கே கிடைக்கும், நெட் ஃபோர்ஸோட டைரக்ஷன். ஓகே, the force வந்து it depends on the orientation of P with respect to E. ஓகே, இப்போது டார்க்கோட டைரக்ஷன் மட்டும் பார்த்துடலாம். இப்போது எனக்கு P இந்த டைரக்ஷனில் இருக்குது, E இந்த டைரக்ஷனில் இருக்குது. எனக்கு டார்க் வந்து இட் கோஸ் இன்சைட் த பிளேன் ஆஃப் பேப்பர்னு சொல்கிறேன். இது வந்து ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ சிஸ்டம் படி பார்க்குறோம். ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ சிஸ்டம்னா இப்போ உன்னோட ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோ. ரைட் ஹேண்ட் எடுத்துகிட்டு பாமை ஓப்பன் பண்ணி இந்த பாம் வந்து ஃபஸ்ட் வெக்டாருக்கு வரணும். ஓகே, ஃபஸ்ட்டு வெக்டார் வந்து செகண்ட் வெக்டாரை கேட்ச் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணும். ஃபஸ்ட்டு வெக்டார் செகண்ட் வெக்டாரை கேட்ச் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணினா உன்னோட தம்பு எந்த பக்கம் பாயிண்ட் பண்ணுதோ அதுதான் உன்னோட டைரக்ஷன் ஆஃப் தி டார்க்கு. அப்போ எனக்கு இட் இஸ் கோயிங் இன்சைட் த பிளேன் ஆஃப் பேப்பர். ஓகே, இது இப்போ மாற்றி இருக்குன்னு வச்சுக்கலாம். இ கிராஸ் பி அப்படின்னா இந்த பாமை எனக்கு ஃபஸ்ட் வெக்டாருக்கு ஓப்பன் பண்ணேன், செகண்ட் வெக்டாரை கேட்ச் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணேன்னா எனக்கு தம் வந்து இட் இஸ் பாயிண்டிங் அப்வர்ட்ஸ். அப்போது டைரக்ஷன் அவே ஃப்ரம் த பிளேன் ஆஃப் பேப்பர். ஸோ நமக்கு இருக்கிறது இப்போ பி கிராஸ் இ தான். ஸோ ஃபஸ்ட் வெக்டார் பி, செகண்ட் வெக்டர் இட் இஸ் கேச்சிங் செகண்ட் வெக்டார் அப்படின்னா எனக்கு டார்க்கோட டைரக்ஷன் இட் இஸ் கோயிங் இன்சைட் த பிளேன் ஆஃப் பேப்பர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.